வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு நமக்கு கைக்கு அடக்கணமான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், பெரிய அளவுலையும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு 1800 இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோக்னட் சுகர். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த பிஸ்னஸை. இது வந்து தென்னை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரை. இந்த சர்க்கரை வந்து எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து நாட்டு சர்க்கரைலாம் எப்படி செய்யறது, எப்படி யூஸ் பண்ணுறது பிஸ்னஸ்க்கு அப்படின்ற பர்பஸ் பற்றி ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த சுகர் வந்து சாப்பிடக்கூடாது, ஆனால் இந்த நாட்டு சர்க்கரையை சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த தேங்காய் மரத்துலேருந்து வர இந்த சர்க்கரை கோகனட் சுகரை வந்து அவங்க கன்சியூம் எடுத்துக்கலாம். நார்மல் சுகர் மாதிரியே தான் இருக்கும் இது டேஸ்ட் பண்ணும் போது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிஸ்னஸில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நம்ம பண்ணுறதுக்கு. இப்போ 3 டைப்பாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் வந்துட்டு சொந்தமாக அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குத்தகைக்கு வாங்கி பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதாவது ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 200 ரூபா 250 ரூபான்னு சொல்லுவாங்க. வருஷத்துக்கு ஒரு 40 மரம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு 12,000 ரூபாய் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் லேண்ட் ஓனர்ஸ்க்கு. ஸோ குத்தகைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்து இந்த பிசினஸ் பண்ணலாம். ஒன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த நாட்டு சர்க்கரை, அதாவது இந்த கோகனட் சுகர், தென்னையிலேருந்து வர தென்னை சக்கரை வந்து எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதநீர்லேருந்து தான் வருது. ஸோ இந்த பதநீரை வாங்கி நம்ம வந்து காய்ச்சி வந்துட்டு சக்கரை எடுத்து சேல்ஸ் பண்ணலாம். இது 2வது டைப். 3வது என்ன பாத்தீங்கன்னா, ஹோல்சேலர் கிட்ட இந்த சக்கரையை வாங்கி நம்ம ரீட்டைல் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணலாம். அதுதான் சொன்னேன், நம்மளுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பிசினஸ் பண்ண முடியும். நல்ல லாபம் வரக்கூடிய தொழிலுங்க இது. இதுல இருக்கிற பெரிய பெரிய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோகனட் சுகர் எடுக்கிறதுனால காய்களுக்கு எந்த ஒரு டிஃபால்ட்ஸுமே கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு காய்கள் வந்து 3 மடங்கு நல்லா காய்க்குமா இந்த மாதிரி வந்து நம்ம பதநீர் எடுக்கிறதுனால. ஸோ அதுக்கு வந்து இன்செக்ட்ஸ், பூச்சி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அதை வந்து அஃபெக்ட் பண்ணாதான் அந்த தென்னை மரத்தை. அதே போல பாத்தீங்கன்னா வந்து சொறி நோய்னு சொல்லுவாங்க. நிறைய தென்னை மரத்துல வந்துட்டு அது வரக்கூடியது. இந்த பதநீர் இருக்கிறது மூலமா அந்த ஒரு விதமான நோயே வந்து மரத்துங்களுக்கு வராதான். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த கோகனட் சுகர் தயாரிக்கிறதுல. இது எப்படி பண்றது அப்படின்றத பாத்துடலாம். ஒண்ணுமே இல்ல, நாட்டு சக்கரை வந்துட்டு எப்படி பண்ணுவாங்களோ அதே டைப் தான். நம்ம வந்து இந்த பதநீரை எடுத்து நல்லா வந்துட்டு ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி இருப்போம். ஹோம் பேஸ்ட்ல நம்ம செய்யறோம் அப்படின்னா பெரிய ஒரு கடாயில வந்துட்டு நம்ம பதநீரை வந்து ஊத்தி நல்லா காய்ச்சணும் அப்படின்னா அது சுண்ட சுண்ட அதோடைய தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி வத்தி நமக்கு அடியில வந்து சக்கரை இருக்கும். அதை நல்லா கிளறி விட்டு நல்லா ஆற வச்சிட்டீங்க. அச்சு எல்லாம் நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட ஒரு பாத்திரத்துல கொட்டி கூட அப்படியே நீங்க வந்து ஆற வச்சிடலாம். நல்லா அது ஆறிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அதை எடுத்து நீங்க பொடிச்சோ இல்ல வந்துட்டு அப்படியே கியூபாவோ அப்படியே சேல்ஸ் பண்ணிடலாம். இவ்வளவுதாங்க இதோட ப்ராசஸ். ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இதுக்கு எரிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த தென்னை மட்டை, தென்னை ஓலை காஞ்சது இருக்கு பாத்தீங்களா, அதேதான். கரும்புக்கு எப்படி யூஸ் பண்றாங்களோ அதோடைய வேஸ்டேஜ் வச்சே வந்து அதுக்கு ஃபியூவலா அதே மாதிரிதான் இதுக்கும் யூஸ் பண்றாங்க. இப்போ இதோட மேக்கிங்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு எவ்வளவு சுகர் வரும்ன்றத பாக்கலாம். இப்போ 30 லிட்டர் அளவுக்கு நம்ம பதநீர் வந்து கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு குறைஞ்சது ஒரு 7 கிலோ, குறைஞ்சது கிடையாது, மேக்சிமம் ஒரு 7 கிலோ அளவுக்கு வந்து இந்த கோகனட் சுகர் நமக்கு கிடைக்கும். ஸோ 1 கிலோ வந்துட்டு பதநீர் பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர், அதாவது 1 லிட்டர் பதநீர் வந்து நமக்கு 50 ரூபால இருந்து 60 ரூபா வரைக்கும் அவைலபிளா இருக்கும். ஹோல்சேல்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா டைரக்டா தென்னை மரம் பண்றாங்க பாத்தீங்களா விளைச்சல், அவங்க கிட்டே நம்ம வாங்க முடியும். இதை அதை வாங்கி நம்ம காய்ச்சி இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம 1 கிலோ அளவுக்கு அந்த கோகனட் சுகரை தயாரிக்க முடியும். 1 கிலோ அளவுக்கு கோகனட் சுகர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 ரூபா அளவு வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் பண்ண முடியும். நிறைய இடத்துல 800 ரூபா 900 ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகுது. ஸோ 700 வரைக்கும் ஒரு கேஜி. இப்போ நீங்களே வந்து தென்னை மரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் தர பிசினஸ். ஏன்னா நீங்க இந்த மாதிரி பதநீர் எடுத்து சக்கரையும் பண்ணலாம், அதே போல இளநீரும் நீங்க சேல்ஸ் பண்ணலாம். மரத்துக்கோ காய்க்கோ எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டியா இருந்தா நீங்க இந்த மாதிரி பதநீரை வாங்கி காய்ச்சியும் நீங்க சேல்ஸ் பண்ண முடியும். இப்போ 1800 ரூபா நீங்க வந்து முதலீடு, அதாவது 1 லிட்டர் வந்து நம்ம 60 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா 30 லிட்டர். இது பேக்கிங் மார்க்கெட்டிங்கெல்லாம் ஒரு 100 ருபீஸ் நம்ம வச்சுட்டு டோட்டலா பாத்தீங்கன்னா 1900 ரூபாய் கிட்ட நமக்கு முதலீடு மட்டும் வேணும் பேக்கிங்கோட சேர்த்து. இதுல 7 கிலோ அளவுக்கு நமக்கு கோகனட் சுகர் கிடைக்குது. இப்ப இந்த தென்னஞ்சக்கரையில 700 ரூபா நம்ம 1 கிலோன்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா 4900 ரூபாய்க்கு விற்க முடியும். நம்மளோட செலவெல்லாம் போக பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் கிட்ட நம்ம ஒரு நாளைக்கு எடுக்க முடியும். ஒரு மாசத்துக்கு
நமக்கு குறைஞ்சது வந்து 90,000 ரூபாய் கிட்ட எடுக்க முடியும். இது வந்து நீங்க பதநீரா வாங்கி காய்ச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு 500 மரம் இல்ல ஒரு 200 மரம் அந்த மாதிரி வாங்கி நீங்க பண்றீங்க அப்படின்னா அதோட ப்ராஃபிட் லெவல் வேற. இது வந்து பதநீரா வாங்கி நீங்க காய்ச்சி பண்றீங்க அப்படின்னா இதோட கால்குலேஷன் இது. சோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது இதோட பெனிஃபிட்ஸை கண்டிப்பா சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இது நேச்சுரல் சுகர், சர்க்கரைக்காக வேற எதுவுமே வந்து நீங்க ஆட் பண்ணவே வேண்டாம். இதுல கலருக்கு ஆட் பண்ண வேண்டாம், நீங்க ஃபிளேவர்ஸ்க்கு ஆட் பண்ண வேணாம். இது வந்து அவ்வளோ நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு விற்கிறாங்க மார்க்கெட்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 50 கிராம் ஒரு 20 கிராம் அதுவே பாத்தீங்கன்னா 100 சில்லற அந்த ரேட் வரும். ஆனா இது 1 கிலோவே பாத்தீங்க 700 ரூபா தான். நார்மல் நம்ம எல்லா ஸ்வீட்ஸ்க்கும் போடலாம். இதுல வர இந்த சர்க்கரையை வச்சு எல்லா ஸ்வீட்ஸ் பண்ணலாம், சாக்லேட்ஸ் பண்ணலாம், எது வேணா அவங்க கன்சியூம் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பை ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான். உங்களுக்கு வந்துட்டு எப்படி இந்த சர்க்கரையை பண்ண முடியுமோ, அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த பதநீரா வாங்கி ரெடி பண்ணி நீங்க நார்மல் சர்க்கரையாவும் இதை சேல்ஸ் பண்ணலாம், இல்ல நீங்க இது மூலமா ஸ்வீட் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம், சாக்லேட் செஞ்சு பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இது ஒரு சிலரை மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இப்போ ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிடணும், ஒயிட் சுகர் வந்து ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது, நம்மளோட கிட்னியை வந்து டைஜஷனோடைய ரேஷியோவே கம்மியாக்கிடுமா. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஆர்கனுக்குமே நமக்கு ப்ராப்ளம் ஒயிட் சுகர் யூஸ் பண்றதுனால. அதனால அதை கண்டிப்பா எல்லாருமே அவாய்ட் பண்ணனாங்க. நம்ம வந்து இப்ப இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு இப்பத்துல இருந்தே இந்த மாதிரியான நன்மைகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், நம்ம விவசாயத்தை வந்து ஹெல்ப் பண்ணா மட்டும்தான், சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃபியூச்சரே இருக்கு. அந்த விவசாயத்தை வந்து அழிச்சிட்டு பண்ற எந்த ஒரு பிசினஸா இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காவே இருக்காதது. இப்போதைக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும், ஆனா நம்ம ஜெனரேஷன்லயே அந்த அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இதனால நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் பண்றவங்களுக்கும் ஒரு நன்மை தான் இது வெளியே தெரிஞ்ச. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது வெளியே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஹோல்சேல்ஸா எப்படி நீங்க வாங்கி இதை வந்து சேல்ஸ் பண்ணலாம், ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கி 700 ரூபாய்க்கு எப்படி பண்ணும், அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர்ல யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா, இல்ல ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா இந்த மாதிரி தென்னந்தோப்பு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க இந்த பிசினஸ் எடுத்து பண்ணலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷினரிஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. பெரிய கடாய் மாதிரி வச்சு பண்றாங்க, 20 லிட்டர் 30 லிட்டர் அன்னன்னைக்கு எடுக்கிறத அன்னன்னைக்கே வந்து காய்ச்சிடுறாங்க, ஸ்டோர் பண்ணி காய்ச்சறதுல. ஏன்னு பாத்தீங்கன்னா இது புளிச்சிருமா பதநீர் நீங்க சேர்த்து வச்சு பண்ணீங்கன்னா. சோ இன்னைக்கு வந்து அவங்க ஒரு 30 லிட்டர் எடுக்கிறாங்கன்னா ஒரு மரத்துக்கு தோராயமா 2 லிட்டர் கொடுக்கும் அப்படின்ற அளவு சொல்றாங்க. சோ 2 லிட்டர் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு தாராளமா வந்துட்டு ஒரு 30-40 மரத்திலேயே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். அந்த இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா 500 மரம் 1000 மரம் 3 ஏக்கர் 4 ஏக்கர்னு வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு பதநீர் கம்மியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கிறவங்களும் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணணும் உங்களுடைய பிசினஸ்ல, நீங்க இளநீர் சேல்ஸ் பண்றதை தவிர்த்து வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா தாராளமா இதை பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி தென்னை மரத்துல இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இளநீருக்கு போகுது, சோ அந்த இளநீர் மட்டும் இல்லாம அதுல தேங்காய் எண்ணெய்க்கு போகுது, தேங்காய்க்கு போகுது, தேங்காய் பவுடர் பண்றோம், அதுல தேங்காயில வந்து மாவு பண்றோம். அந்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட். இதுல தேங்காயில வந்து ஆக்சுவலா கேக் செய்யற மாவு பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கோகனட் சுகர். ஏன்னா அது ஒரு கிலோவே 700 ரூபா. நம்ம என்னதான் தேங்காவை பறிச்சு வித்தா கூட நமக்கு அந்த பிரைஸ் வராது. இது பாத்தீங்க அப்படின்னா தென்னம்பூ இருக்கு பாத்தீங்களா, அந்த குருத்தை வெட்டிட்டு அவங்க வந்து ஒரு பானை மாதிரி கட்டிடுறாங்க. அதுல இருந்து நைட்டு ஃபுல்லா வடியுது பாருங்க, அந்த பால் அந்த தண்ணி, அந்த தண்ணி தான் பதநீர்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் இதை பண்றது. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒரு வில்லேஜ் டைப் பிசினஸ் ஐடியா கூட. பதநீர் ஈஸியா கிடைக்குது, அவைலபிளா இருக்கு ஏரியால அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. எனக்கு இங்க சென்னையில எங்க கிடைக்குது அப்படின்னு தெரியல பதநீர். சோ எங்கேயாச்சும் ஏதாவது ஏரியால கிடைச்சா கூட நீங்க சொல்லுங்க, எனக்கும் கொஞ்சம் தேவைப்படுது. நீங்க சொல்லுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல உங்க அட்ரஸ் இல்ல மெயில்ல எனக்கு அட்ரஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் நீங்க எனக்கு இன்பாக்ஸ்ல சென்ட் பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. இது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால FSSI கண்டிப்பா வாங்கிக்கோங்க. FSSI வச்சு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த பிசினஸ் அதே போல நீங்க ஆன்லைன்ல கூட சேல்ஸ் பண்ணலாங்க. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 200 கிராமே வந்துட்டு
இது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 300 rupees 250 rupees அந்த ரேஞ்ச் வரும். ஸோ தாராளமா ஆன்லைன்ல கூட நீங்க சேல்ஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆன்லைன்ல வந்துட்டு எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனும் ஜிஎஸ்டியும் அதை பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல கூட சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.